வி லவ் டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டாய் ஷாப்பில் கஸ்டமர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக கடைக்குள்ளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நைட் பிளாக் ஃப்ரைடேக்கான ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதனால மிகப்பெரிய கூட்டம் வரப்போகுது. அப்போ கஸ்டமர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்கான பேனர்ஸ் எல்லாம் ஏறி ஒருத்தர் மாட்டிகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஓட்டை உடச்சிட்டு அவர் கையில் இந்த பேனர் மேலே வந்து ஏதோ ஒன்று விழுது. கீழே இறங்கி என்னன்னு பார்க்குறாரு. முதல்ல அதை பார்த்து பயந்து அவர் எட்ட வந்துடுறாரு. ஏதோ துடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பயந்துக்கிட்டே கிட்ட போய் பார்க்குறாரு. திடீர்னு அந்த மான்ஸ்டருக்குள்ளேருந்து ஒரு வெப்பு மாதிரி வந்து அவர் முகத்தில் படுது. அப்படியே கட் பண்ணால் படத்தோட பேர் போடுறாங்க. படத்தோட பேர் பிளாக் ஃப்ரைடே. இந்த ஆள் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டானா பேனரை மாட்டானு செக் பண்ணுறதுக்காக 2 பேர் வராங்க. பேனரை மாட்டிலேயே எங்கே போனான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு மான்ஸ்டராக மாதிரி அவங்க 2 பேரையுமே கொண்டுடுறாரு. இதெல்லாம் குடோன்குள்ளேயே நடந்தாலும் வெளில இருந்து யாருக்குமே தெரியாமலே இருக்கு. நைட்டு கடையை திறக்கிறதுக்காக கடையில் வேலை செய்கிற எல்லாரும் கடைக்குள்ளே ஒருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. பின் கேட் வழியாக. முன்கேட்டில் மக்கள் எல்லாரும் 50% ஆஃபரில் எல்லா டாய்ஸையும் வாங்கிறதுக்காக கேட் வாசல் நின்றுட்டு இருக்காங்க. கடையோட சூப்பர்வைசர் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மேனேஜருக்கு மெசேஜ் அனுப்புறாரு. உடனே மேனேஜர் மைக்கில் பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நைட்டு 50% ஆஃபர் போடுறதால நிறைய பேர் நம்ம கடைக்குள்ளே வருவாங்க. அதனால கஸ்டமர்ஸை ஒழுங்காக வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு உங்கள் யாருக்கும் பெய்டு லீவ் கிடையாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை கேட்டோன்னே எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனால் போனஸ் வருங்கிறதால வாயை மூடிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே கேட்டை திறந்து கஸ்டமர்ஸ்லாம் உள்ள அனுப்புகிறாங்க. வந்த கஸ்டமர்ஸ்லாம் பேய் மாதிரி எல்லா பொம்மையும் எடுக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் எடுத்த பொம்மை இன்னொருத்தன் பிடுங்குறான். 50% ஆஃபருங்கிறதால அவங்க கொண்டு வந்த வண்டி ஃபுல்லாக எல்லா டாய்ஸையும் நிரப்பிட்டு போய் பில்லு போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் பில்லு போடுறாங்க. அதில் ஒரு பொண்ணு வேகமாக பில்லு போட்டுருக்கா. இன்னொரு பையன் மட்டும் பொறுமையாக போடுறான். கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அந்த சூப்பர்வைசர் வந்து ஏன் பொறுமையாக நீ பில் போட்டுருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறான் என்னோட கீபோர்டில் ஏதோ ஜாம் மாதிரி பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் பில் போட்டுருந்த பொண்ணு எல்லா கஸ்டமர்ஸையும் பார்க்குறா. அவங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. முகம்லாம் சுருங்கி செவப்பாய் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அந்த பொண்ணு உணர்றா. அதுக்குள்ளே இந்த சூப்பர்வைசர் அந்த பையனை போய் ஃப்ளோரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம கடையை மூடிடலான்னு சொல்லிட்டு கடையை மூடிடுறாங்க. 50% ஆஃபருங்கிறதால கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் கடையை திறந்து மூடுவாங்க. அதனால கடை முடிஞ்சிருச்சு. கஸ்டமர்ஸ்லாம் வெளியே போக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த பையனை சூப்பர்வைசர் இங்கே இருக்க எல்லா ஃப்ளோரையும் தொடச்சிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பையன் ரொம்பவே சுத்தமாக்குறவன். ரொம்பவே டென்ஷன் ஆகி வேற வழி இல்லாமல் ஃப்ளோரை துடைக்கிறதுக்காக போகிறான். அவன் ஃப்ளோரை துடைக்கிறதுக்காக போகிறான். அப்போ கீழே ஏதோ ஒன்று கிடக்கிறத பார்த்து அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அது கிட்ட போவே பயந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா சைட்லேருந்து மான்ஸ்டர் மாறின ஒருத்தர் அந்த பையனை அடிக்க வராரு. உடனே அவன் பக்கத்தில் இந்த பால் ட்ரைவா அவர் மேலே தள்ளி விட்டுறான். எட்ட வந்து கையில் சானிடைசர்லாம் தடவிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருது. பின்னாடியே ஒரு பொண்ணு வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கி பார்க்குறா. உடனே அவளையும் கீழே தள்ளி விட்டு பக்கத்தில் இந்த பொருளை எடுத்து அந்த பொண்ணு மண்டையிலே அடிச்சிடறான். மண்டை செதறிது. அந்த பொண்ணையும் தள்ளி விட்டு மண்டையிலே அடிச்சிடறான். மண்டை உடஞ்சி ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்குது. இது அவன் கூட வேலை பார்க்குற எல்லாரும் இவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கையை கட்டி போட்டு இவன்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இது மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு. எங்கள் மேனேஜர் சூப்பர்வைசர்லாம் வந்துடுறாங்க. அப்போ தான் சொல்கிறான் இல்லை அவங்க தான் எனக்கு அடிக்க பார்த்தாங்க. ஏதோ கடைக்குள்ளே வித்தியாசமாக நடக்குது. அவங்களாம் மான்ஸ்டர்ஸாக மாறுறாங்க. சீக்கிரமாக விசாரிங்கன்னு சொல்கிறான். ஆனால் இவன் சொன்னதை யாருமே நம்பலை. இவங்க எல்லாம் ரூம்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது வெளியே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கஸ்டமர்ஸ்லாம் வெளில போக சொல்லிட்டாங்க. மேம் நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு கஸ்டமரை வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவங்க போகாமல் திடீர்னு இவனை பிடிச்சி கடிச்சிடுறாங்க. அவன் அந்த ரூம்குள்ளே ஓடி வந்து இவங்க எல்லாரையும் கடிக்க பார்க்குறான். அப்போ தான் புரியுது நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம கூட இந்த ஒரு ஆளே மான்ஸ்டராக மாறிட்டான்றது அவங்களுக்கு தெரிய வருது. அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். போய் பாருங்கள்.